There is an important test that Janab PJ sir has given. There is ஒரு முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் பிஜே அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார்கள். Janab PJ sir has given a poison for bottle of poison. ஜனாப் பிஜே அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Janab PJ sir, if you have read the Bible properly, ஜனாப் பிஜே அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால், this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. 1 Corinthians chapter 12 verse 4 to 6 says these are the gifts of the Holy Spirit. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்கிறது இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் என்று சொல்லி. This is the promise of the God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். Mark chapter 16 actually gives the promise exactly as Psalms 91 gave it to the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 91ஆம் சங்கீதம் எவ்விதமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ல. In Psalms 91 verse 13 we see that you shall tread upon the lion and the cobra and the young lion and the serpent you shall trample under the foot. நீங்கள் சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறது. Did any of the Old Testament prophets do test the Lord in this? இதுல எந்த பழைய ஏற்பாடு நபிமாரும் இத வந்து சோதிச்சு பார்த்திருக்காங்களா? They never tested. அவர் ஒரு நாளும் சோதனை செய்ததில்லை. But ஆனால் quoting Psalms 91, there was a test offered to one of the great, our Lord Jesus Christ. அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. Satan used this test. சாத்தான் இந்த சோதனையை பயன்படுத்தி Satan quoted Psalms 91 அங்கே சங்கீதம் 91ஐ மேற்கோள் காட்டி and asked Jesus, you do this and prove that you are the Son of God. நீ இதை செய்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபியும் என்று சொன்னான். And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவர் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Daniel chapter 6, Daniel was put in the lion's den and he was saved. அங்கே தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டான். He never tested the Lord. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் சோதித்ததில்லை. Acts chapter 2, the Christians spoke in tongues. அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். Acts chapter 5, apostles healed the sick. Apostles healed the sick. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் நோயாளிகளை சுத்தப்படுத்தினார்கள். Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா வேதவசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். So what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நாம் ஜனா பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, please. But there is a test for them. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. In Surah chapter 16 verse 99, சூரா 16:99வது ஆயத்திலே Allah promises that Satan has no authority over the believers. அங்கே விசுவாசிகள் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. But Allah couldn't never fulfill this promise. ஆனா அல்லாஹ் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. In Sahih Bukhari volume 4 book number 53 hadith number 400, Sahih Bukhari volume 4 புத்தகம் 33 400வது எண்ணிலே Hazrat Muhammad was under the magic spell and Allah could not save his prophet from the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர கட்டிலே இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. In fact, my brothers, உண்மையாய் சொன்ன போனால் சகோதரர்களே, regarding the poison, இந்த நச்சை குறித்து Hazrat Muhammad has given a medicine. ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறார். In Sahih Bukhari volume 7 hadith number 664 hadith number 664 and hadith number 671 hadith number 671 Hazrat Muhammad said if somebody takes an even numbers of dates, இங்கே அவங்க குறிப்பிட்ட எண்ணுள்ள அந்த திராட்சை பேரீச்சை பழங்களை சாப்பிட்டால் and dates, if they take dates
even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates. அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் Poison will not have an effect on them. நச்சுவானது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. Janab PJ sir, you can take these dates and you can eat 3, 5, 7, 9, 11 as much as you want, but only odd numbers, okay? ஜனாப் சார் அவர்களே இதுல இருக்கிற பேரிச்சை பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிடு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று This சொல்லுங்க. is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicines has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க Before முடியும்? he gives us these things to us, he has to eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஸ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க So வேண்டும். he can eat the dates and drink the poison that he had got, and he can prove that Hazrat Muhammad was right. இங்கே அவர் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஸ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும்.